Vanakkam, welcome to Star Police Academy, #1 Police Academy in Tamil Nadu. Today we are discuss about zoology question paper. So, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஷனும் எது மாதிரிலாம் இருக்கு அதை பத்தின கூடுதல் தகவலோட இன்னைக்கு நம்ம 1 by 1 பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம எதை பத்தி பார்க்குறோம், என்ன கொடுத்துருக்காங்க மேட்சி ஃபாலோயிங்ல ஒன் சைடு விட்டமின்ஸ் நேம் எல்லாம் கொடுத்துருக்காங்க A, B1, C, D, E என்பது போல, மறுபுறம் அதனுடைய என்னென்ன டிசீஸ் எல்லாம் ஏற்படுத்தும்ன்றத கொடுத்துருக்காங்க. வாங்க இதை பத்தின தெளிவான டிஸ்கஷன் நம்ம பார்க்கலாம். விட்டமின் A ரெட்டினால், அதனுடைய பெயர் ரெட்டினால். இந்த ரெட்டினாலால 2 விதமான நோய் ஏற்படும். ஒன்று நிக்டோலேபியா, இன்னொன்று சீரோப்தால்மியா. இந்த நிக்டோலேபியா தான் மாலைக்கண் நோய், நைட் பிளைண்ட்னஸ் நம்ம சொல்லுவோம். அப்போ விட்டமின் A நைட் பிளைண்ட்னஸ், மாலைக்கண் நோய். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு 2. அதடுத்து விட்டமின் B1. இந்த B1 என்ன பெயரால அழைக்கப்படும்? அப்ப விட்டமின் B1 தயமின். அப்போ தயமின் குறைபாட்டால என்ன நோய் ஏற்படும்? பெரிபெரி. இந்த பெரிபெரி என்பது தோல் சற்று தடித்து காணப்படுதல், வலியற்ற ஒரு வீக்கம், உணர்வின்மை, அதாவது பக்கவாதம் ஏற்பட்டா எப்படி இருக்குமோ இது மாதிரியான அறிகுறிகளுடன் கூடிய நோயா தான் இந்த பெரிபெரி நோய் பார்க்கப்படுது. அப்போ விட்டமின் B1 குறைபாட்டால் ஏற்படுவது பெரிபெரி. அப்போ பெரிபெரி. அப்போ 4th ஆன்சர் இது. விட்டமின் C அஸ்கார்பிக் அமிலம். அஸ்கார்பிக் அமிலம். இந்த அஸ்கார்பிக் அமிலம் என்ன குறைபாட்டை ஏற்படுத்தும்? ஸ்கர்வி, பல் ஈரல்களில் இரத்த கசிவை ஏற்படுத்தும் நோய் ஸ்கர்வி. ஸோ விட்டமின் C ஸ்கர்வி. அப்போ 2,4,5 சரி. அதையடுத்து விட்டமின் D பார்க்கிறோம். டி கால்சிபரால் என்று அழைக்கப்படும். விட்டமின் D என்ன அழைக்கப்படும்? கால்சிபரால். கால்சிபரால் என்று அழைக்கப்படுவது எலும்புகள் குறைபாடு ஏற்படும், அதாவது அதனுடைய பலத்துல ரொம்ப குறைவான ஒரு தன்மையை கொடுக்கும், பலவீனமான எலும்புகள். இததான் என்ன சொல்றாங்க, நம்ம ரிக்கட்ஸ் நோயை ஏற்படுத்தும். ஸோ விட்டமின் D ரிக்கட்ஸ் 1. அதுக்கடுத்து விட்டமின் E தான் டோகோஃபெரால்னு அழைக்கப்படும். விட்டமின் E உடைய நேம் என்ன அப்படின்னா டோகோஃபெரால். டோகோஃபெரால் என்று அழைக்கப்படுவது மலட்டுத்தன்மை. மலட்டுத்தன்மை. அப்போ மலட்டுத்தன்மை இன்ஃபெர்டிலிட்டி, ஸ்டெரிலிட்டி என்று ஆங்கிலத்தில் நம்ம கூறுவோம். ஸோ மலட்டுத்தன்மை 3rd. ஸோ இந்த ஆன்சர் எங்க இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்போ 2,4,5,1 3. அப்போ ஆப்ஷன் A என்பதுதான் இதுக்குண்டான சரியான விடையா நம்ம பார்க்கப்படுது. ஸோ செகண்ட் கொஸ்டின் நம்ம போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன இருக்கு? சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அதாவது கூற்றுல கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம பார்த்துடலாம். பிளட் இஸ் ப்ரொடியூஸ்டு இன் த போன் மேரோ. ஃபர்ஸ்ட் ஆமா, எலும்பு மஜ்ஜையில தான் ரத்த சிவப்பணுக்கள் உருவாகுது, ரத்தம் உருவாகுது என்ற ஒரு வரையறை நமக்கு எல்லாம் தெரியும். ஆமா தானே? சரி. அதடுத்து உணவு குழலுக்கும் இன்னொரு பெயர் உணவு பாதை. அப்போ உணவு குழலுக்கு இன்னொரு பெயர் உணவு பாதையா அப்படின்னு பார்த்தபோது கம்பல்சரி உணவு பாதை என்பது வேற, உணவு குழல் என்பது வேற. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன நம்ம சொல்லலாம்னா அது வேற இது வேற. உணவு பாதை, உணவு குழல். அப்ப ஆன்சர் இதுக்கு என்னது? 1 மட்டும்தான் சரியானது. அப்ப எலும்பு மஜ்ஜையில இது உருவாகுது சார், ரத்த சிவப்பணுக்கள் எலும்பு மஜ்ஜையில உருவாகுதுன்னு நம்ம சொல்றோம். அப்ப அழிவது கல்லீரலில் பகுதி அளவு, மண்ணீரலில் பகுதி அளவு அழியும். சரிங்களா? அப்ப இந்த ரத்த சிவப்பணுக்கள் குறைவதால என்ன நோய் ஏற்படும்? என்ன நோய் ஏற்படும்? இரத்த சோகை, அனிமியா என்னும் நோய் ஏற்படும். இந்த ரத்த சிவப்பணு என்ன வடிவம் கொண்டது? உட்கரு இருக்குமா? கம்பல்சரி உட்கரு இதுக்கு இருக்காது. அப்போ
உட்கரு இல்லாத இது இருபுறம் குழிந்த தட்டு வடிவம் கொண்டதா காணப்படும். சோ இதை பத்தின கூடுதல் தகவல் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கடுத்து 4th கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். என்ன 4th கொஸ்டின் இருக்கு பார்க்கும்போது, சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதுவும் ஸ்டேட்மெண்டா இருக்கு. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க? த ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் பிரசன்ட் இன் செல் இஸ் கால்ட் சைட்டோபிளாசம். ஆமா, செல்லில் உள்ள ஜெல்லி போன்ற பொருள் சைட்டோபிளாசம் என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவது, அந்த முதிர்ந்த இரத்த சிவப்பு செல்லில் உட்கரு இல்லை. இரத்த சிவப்பு செல்லு உட்கரு கிடையாது. அவ்வளவுதான். அப்போ கரெக்ட். சைட்டோபிளாசம் ஈக்குவல் டு புரோட்டோபிளாசம். அதாவது சைட்டோபிளாசம் பிளஸ் உட்கரு, சைட்டோபிளாசம் பிளஸ் உட்கரு ஈக்குவல் டு புரோட்டோபிளாசம். ஸோ இந்த பிளஸ். இப்போ இதுக்கு உண்டான ஒரு விளக்கங்களோட நம்ம புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப எளிமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு செல் அப்படின்னு இருக்கிறத ஒரு கன்சிடர் பண்ணீங்க. இதுதான் உட்கரு. உட்கரு நியூக்ளியஸ் ஆங்கிலத்துல. இந்த உட்கருவுக்கு இந்த செல்லுடைய வெளிப்புறத்துல செல் சவ்வு இருக்கும். செல் சவ்வு. அதுக்கடுத்து இந்த உட்கருவை சுற்றி ஃபுல்லாமே ஜெல்லி ஃபார்ம் அல்லது ஒரு நீர் வடிவத்துல ஃபுல்லா அது போல இருக்கும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சைட்டோபிளாசம்னு சொல்றோம். சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசத்துக்கு கீழே இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எக்டோபிளாசம்னு சொல்றோம். எக்டோபிளாசம் சொல்றோம். இந்த உட்கருவுக்கு அடுத்தும் கடைசியா இருக்கிற இந்த எக்டோபிளாசத்துக்கும் உட்கரு எக்டோபிளாசம் இதுக்கு இடைப்பட்டதா இருக்கு இல்லையா, அததான் எண்டோபிளாசம்னு சொல்லு. எண்டோபிளாசம். அப்போ உட்கருவுக்கும் எக்டோபிளாசத்துக்கும் இடையில் இருக்கிறத எண்டோபிளாசம் நம்ம சொல்றோம். இதுவரையும் புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த இடத்துல புரோட்டோபிளாசம்ன்றது என்ன சார் அப்படின்னா, உட்கருவுக்கு உள்ளேயும் உட்கருவுக்கு வெளியேயும் காணப்படுறதா இந்த புரோட்டோபிளாசம் நம்ம சொல்றோம். இதுவரையும் புரிஞ்சிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். செல்லில் உள்ள ஜெல்லி போன்ற பொருள் தான் சைட்டோபிளாசம். அப்போ ஃபர்ஸ்ட் கூற்று சரி. இரண்டாவது, முதிர்ச்சி அடைந்த ரத்த சிவப்பு செல்லில் உட்கரு இல்லை. உட்கரு இல்லதான். ஆமா, அதுவோ சரி. மூணாவது, சைட்டோபிளாசம் பிளஸ் உட்கரு. அதான் நான் சொன்னேன். இது இந்த புரோட்டோபிளாசம் என்பது உட்கருவுக்கு உள்ளேயும் உட்கருவுக்கு வெளியேயும் காணப்படும். இதுதான் புரோட்டோபிளாசம் என்றது அந்த பதம். அப்போ சைட்டோபிளாசம் பிளஸ் உட்கரு ஈக்குவல் டு புரோட்டோபிளாசம் இதை நம்ம சொல்லலாம். அப்போ மூணாவது கூற்றும் சரி. அப்ப இதுக்கு உண்டான சரியான விடை என்னது? ஆப்ஷன் சி 1, 2, 3 என்பதுதான் இதுக்கு உண்டான சரியான விடையா நம்ம பார்க்கிறோம். சோ 5th கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். என்ன இருக்கு 5th கொஸ்டின்ல? சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதுவும் ஒரு கூற்றை ஆராய்தல் போன்ற ஒரு கேள்வியெல்லாம் அமையுது. அதை பத்தி நம்ம பார்த்துடலாம். காஸ்பார்டு பாயின் இன் 1623 இன்ட்ரோடியூஸ்டு த பைனாமியல் நோமிகல்ச்சர். அதுக்கடுத்து, அதாவது காஸ்பார்டு பாயின் 1923 இருச்சொற்பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தினாரா? ஆமா, அறிமுகப்படுத்தினது காஸ்பார்டு பாயின். ஆனா நடைமுறைப்படுத்தினது யாரு? கூடுதல் தகவலா தெரிஞ்சுக்கலாம். நடைமுறைப்படுத்தினது கரோலஸ் லினேயஸ். இதை சுருக்கமா லினேயஸ் என்று சொல்லுவாங்க. இப்போ கரோலஸ் லினேயஸ் என்பது நடைமுறைப்படுத்தியவர். அப்போ இந்த கூற்றும் சரியானதுதான். இரண்டாவது கூற்று என்ன இருக்கு? சிற்றினம் என்பது அடிப்படை வகைப்பாட்டின் நிலை. ஆமா, சிற்றினம் என்றது அடிப்படை வகைப்பாட்டு தான். வகைப்பாட்டின் அடிப்படை என்று அழைக்கப்படுவது சிற்றினம். இது மாதிரின்னு சொல்லுவாங்க. அப்ப இரண்டாவது கூற்றும் சரிதான். அடுத்து, பூஞ்சையில் பச்சையமற்ற மற்றும் ஒளிச்சேர்க்கை தன்மையற்றது. பூஞ்சை பச்சையமற்றது. அதான் அந்த ஃபங்கி ஆர் நான் கிரீன் அண்ட் நான் போட்டோசிந்தசிக் இன் நேச்சர். சரிங்களா? அந்த போட்டோசிந்தசிஸ், அதாவது போட்டோசிந்தசிஸ்னா ஒளிச்சேர்க்கை நடைபெறாது இந்த இடத்துல. ஆமா, மூன்றுமே சரிதான். இப்ப இதுல கூடுதலான தகவல், இந்த பூஞ்சையை பற்றி
நம்ம கூடுதல் தகவலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன சார் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பூஞ்சை வந்து ஒரு செல் உயிரியாவும் இருக்கும், பல செல் உயிரியாவும் இருக்கும். 2 விதமா காணப்படும். ஒரு செல், பல செல். அப்போ ஒரு செல் உயிரினத்துக்கு பூஞ்சை, ஒரு செல் பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டா நம்ம எதை சொல்லலாம்? ஈஸ்ட சொல்லலாம். பல செல் பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டா 2 விதமா நம்ம சொல்லலாம். என்ன சார் அந்த 2 விதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நம்பர் 1, நம்ம பூஞ்சை எதுல இருந்து பெனிசிலியம் கண்டுபிடிச்சாங்க இல்லைங்களா? அது போல 2 விதமானதா இருக்கு. அந்த 2 விதமானதுல நம்பர் 1 பூஞ்சை பெனிசிலியம். நம்பர் 2 அகாரிகஸ். சரிங்களா? ஆனா பெனிசிலியம் நோடேட்டம் என்ற பூஞ்சையில் இருந்துதான் முதல் அந்த தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது, ஆன்டிபயாட்டிக். அது கூடுதல் தகவலா தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்போ இந்த ஒரு செல் ஈஸ்ட், பல செல் வந்து ஒன்று பெனிசிலியம், இன்னொன்னு அகாரிகஸ் நம்ம பார்க்கிறோம். இந்த பூஞ்சையிலே 2 விதமான பூஞ்சைகள் இருக்கு. ஒண்ணு உயிருள்ள செல்கள்ல மட்டுமே ஒட்டுண்ணியா வாழ்ந்து அதுக்கு உண்டான உணவு எல்லாத்தையுமே எடுத்துக்கும். அது என்ன சார், உயிருள்ள செல்கள் இருந்து ஒட்டுண்ணியா இருந்து எல்லா உணவையும் எடுத்துக்கா? அப்ப செத்துட்டதுல இருந்து எடுத்துக்காதா? அழிஞ்ச செல்கள்ல இருந்து எடுத்துக்காதா? இறந்து போன செல்கள்ல இருந்து எடுத்துக்காதுன்னா எடுத்துக்காது. அது மாதிரி உயிருள்ள செல்கள்ல மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்றாங்க. ஒட்டுண்ணி. அப்ப உயிர் அற்ற செல்கள் இருந்துச்சுன்னா, சரிங்களா, உயிருள்ள அதாவது இறந்த செல்கள் இருந்து தனக்கு தேவையான உணவெல்லாம் எடுத்துக்கினா அதை வந்து சாருண்ணி, சாப்ரோஃபைட், அப்போ சாருண்ணின்னு சொல்றாங்க. சோ இதை பத்தின கூடுதல் தகவல் நம்ம தெரிஞ்சாயிடுச்சு. அப்போ 3 கூற்றுமே கொடுக்கப்பட்டதுல சரிதான். அப்போ ஆன்சர் இதுக்கு என்னது? ஆப்ஷன் சி என்பதுதான் இதுக்கு உண்டான ஆன்சரா பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து 6th கொஸ்டின் நம்ம பார்த்துடலாங்களா? சரி, 6th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அகைன் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம். அப்போ சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், சரியான கூற்றை தேர்வு செய்க. அப்ப அதை பத்தி நம்ம பார்த்துடலாம். என்ன? ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலே ரொம்ப லார்ஜஸ்ட் செல், த லார்ஜஸ்ட் செல் இஸ் எக் ஆஃப் எ ஆஸ்ட்ரிச். அதாவது மிகப்பெரிய செல் நெருப்பு கோழியின் முட்டையாகும். ஆமா, சரியானதுதான். 2வது கூற்றை பார்க்கலாம். ஈஸ்ட் என்பது காற்றில்லா சுவாசத்திற்கு மிகச் சிறந்த உதாரணமாக கருதப்படுகிறது. ஆமா, ஈஸ்ட் என்பது ஒரு காற்றில்லா சூழல்ல தான் நடைபெறும். அந்த ஈஸ்டால நொதித்தல் செயல்முறை, ஃபெர்மெண்டேஷன். 2வதும் சரிதான். இந்த ஈஸ்ட் இதை பத்தி நம்ம கொஞ்சம் பார்த்துடலாங்களா? லூயி பாஸ்டியர் என்பவர் தான் நொதித்தல் என்னும் செயல்முறைய கூறியிருப்பாரு. என்னது? அதை பத்தி பார்த்துடலாங்களா? அதாவது சில நுண்ணுயிரிகளின் முன்னிலையில் சர்க்கரை கரைசல் ஆல்கஹாலாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாற்றப்படும் நிகழ்வு தான் நொதித்தல்னு சொல்லுவோம். அப்போ இந்த நொதித்தல்ல ஈடுபடுற அந்த சில நுண்ணுயிரி எது? ஈஸ்ட். சார், இந்த லூயி பாஸ்டியர் நொதித்தல் மட்டும்தான் சொன்னாரா அப்படின்னா நொதித்தல் செயல்முறையை மட்டுமே சொல்லல. அப்போ நொதித்தல் என்பது சர்க்கரை கரைசல் என்னென்னவா மாறணும்? ஆல்கஹால் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடா மாறும் நிகழ்வு தான் நொதித்தல்னு நம்ம சொல்றோம். இந்த நொதித்தல் நிகழ்வை சொன்னது லூயி பாஸ்டியர். இந்த லூயி பாஸ்டியர் இதை மட்டுமா சார் சொன்னார் அப்படின்னா, அதாவது வெறிநாய்க்கடி இருக்கு இல்லைங்களா, ரேபிஸ். இந்த ரேபிஸ் நோய் இதோடைய ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம சரியா கவனிக்கப்படலைன்னா ஹைட்ரோபோபியா, நீரப்பாற்றா பயம் என்ற ஒரு அறிகுறி தென்பட்டு கடைசி ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. இவங்களை காப்பாற்றுறது என்பது மிகவும் அரிதான நிலைக்கு தள்ளப்படும். அந்த நோய்க்கு அந்த சிகிச்சை அளித்தல் மருந்தை முதல்ல கண்டுபிடிச்சிருப்பாரு. இது மட்டும் இல்லாம காலரா நோய்க்கும் மருந்தளித்தலை கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்கடுத்து ஆந்த்ராக்ஸ், கால்நடைகளில் ஏற்படும் நோய்க்கும் மருந்தளித்தலை கண்டுபிடிச்சிருப்பாரு. அத்தகையவர் தான் இந்த நொதித்தல் நிகழ்வை கண்டுபிடிச்ச லூயிஸ் பாஸ்டியர்ன்றது.
அடுத்து கண்ணின் இறுதியில் விழித்திரையில் பின்புற பார்வை நரம்பு அமைந்துள்ளது. ஆமா, கண்ணினுடைய இறுதியில தான் சரிங்களா அந்த பார்வை நரம்புன்றது அமைந்திருக்கு. சரி, இந்த விழித்திரை, இந்த கண் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது விழி கோளம், விழிக்கோளம் இருக்கு இல்லைங்களா, இந்த விழிக்கோளத்துல ஐபால் இருக்கு பாருங்க சரிங்களா. இந்த ஐபால் விழித்திரைக்கு முன்னாடியே குவிக்கப்படுதா பின்னாடியே குவிக்கப்படுதா என்பதனுடைய அடிப்படையில தான் நிறைய அந்த கண் பார்வை குறைபாடு ஏற்படுது. அப்போ இதுல இந்த ஐபால்னு சொல்லப்படுற இந்த விழிக்கோளம் நீண்டு காணப்பட்டா, அதடுத்து சுருங்கி காணப்படுறதால என்னென்ன நோய் ஏற்படுதுன்னா கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வை என்ற 2 விதமான நோய்கள் ஏற்படுது. அது நோய்கள்னு சொல்றதை விட குறைபாடுன்னு தான் நம்ம தெளிவா சொல்லலாம். இந்த குறைபாடு சரி செய்யறதுக்காக என்ன நம்ம பயன்படுத்துறோம்? குழி ஆடிகளும் குவி ஆடிகளும் சரிங்களா. கெட்ட பார்வைக்கு குழி லென்ஸ், தூர பார்வைக்கு குவி லென்ஸை நம்ம பயன்படுத்துறோம். ஸோ இதை பத்தின கூடுதல் தகவல் நம்ம பார்த்தாச்சு. இதுக்குண்டான சரியான விடை 3 கூற்றுமே சரின்றதால ஆப்ஷன் சி என்பதுதான் இதுக்கு சரியான விடையா பார்க்கப்படுது. அதுக்கடுத்து 7th கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். என்ன? சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. ஆமா, அதை பத்தி பார்த்துடலாங்களா? அப்போ பெண்களில் அண்டகத்தால் ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதாவது பெண்ணின ஹார்மோன் அண்டக சுரப்பியால ஈஸ்ட்ரோஜன் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுறது. ஆமா, ஆனா அது கூட வேற என்னெல்லாம் உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்டிரான், ரிலாக்சின். அப்போ அண்டக சுரப்பி 3 விதமான ஹார்மோன்களை ரிலீஸ் பண்ணும். ஒன்னு ஈஸ்ட்ரோஜன், அடுத்து புரோஜெஸ்டிரான், அடுத்து ரிலாக்சின். இந்த ஈஸ்ட்ரோஜன் என்பது முதல்ல கருமுட்டை உருவாகிறத துவக்கி வைக்கிறதா இந்த ஈஸ்ட்ரோஜனுடைய ஓவரிஸ்ல இனிஷியேட் பண்றது ஆங்கில வழி மாணவர்களுக்காக. அதுக்கடுத்து புரோஜெஸ்டிரான் என்பது 2 விதமான பணிகளை செய்யும். என்ன? மாதவிடாய் சுழற்சியை சரியான முறையில மென்சுரல் சைக்கிளிங்க சரியான சுழற்சி 28 நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி செய்வது. அதுக்கடுத்து கர்ப்பமா இருக்கிறோம் பெண்மணிகளுக்கு அந்த குழந்தைய சரியான முறையில பிரசவிப்பு காலம் வரை சரியா பாதுகாக்கிறது இதனுடைய வேலையா இருக்கு. 2 விதமான பணிகளை கொண்டதா இருக்கு. அடுத்து ரிலாக்சிங். இந்த ரிலாக்சிங் என்பது தாய்மார்கள் பிரசவத்தின் போது அவங்களுடைய தசை மற்றும் எலும்பு பகுதிகளை தளர்வடைய செய்து நார்மல் டெலிவரிக்கு உண்டான வழிவகை செய்வது முக்கிய பொறுப்பா இந்த ரிலாக்சினுக்கு கொடுக்கப்படுது சரிங்களா. அப்ப 3 விதமான பணிகள் இந்த அண்டக சுரப்பியால சுரக்கப்படும் ஹார்மோன்களுக்கு இருக்கு. அடுத்து பெண் இனப்பெருக்க உறுப்புகளால் உற்பத்தி செய்யப்படும் ஹார்மோன்கள் முன்புற பிட்யூட்ரி இந்த அடினோ ஹைப்போபைசிஸால் கட்டுப்படுத்தப்படுகின்றன கூற்று இருக்கு. ஆமா, என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிட்யூட்ரி சுரப்பி எடுத்துக்கணும்னாலே அதை பத்தி பார்த்துடலாம். பிட்யூட்ரி சுரப்பிய தலைமை சுரப்பி, அதடுத்து நாளமில்லா சுரப்பி குழுவின் நடத்துனர், அதுக்கடுத்து ஹார்மோன்களின் அரசன், இல்ல சுரப்பிகளின் அரசன், இது மாதிரி நிறைய பெயர் இருக்கு அதுக்கு. இது 2ஆ பிரிப்பாங்க. முன்பகுதியை அடினோ ஹைப்போபைசிஸ் சொல்லுவாங்க, பின்பகுதி நியூரோ ஹைப்போபைசிஸ் சொல்லுவாங்க. இந்த முன்பகுதி 5 விதமான ஹார்மோன்களை கட்டுப்படுத்தும். வளர்ச்சி ஹார்மோன், தைராய்டை தூண்டும் ஹார்மோன், அட்ரினல் சுரப்பியை தூண்டும் ஹார்மோன், கொனடோட்ரோபிக் ஹார்மோன், கடைசியா இருக்கிறதா புரோலாக்டின் லாக்டோஜெனிக் என்னும் ஹார்மோனை சுரக்கும். இந்த லாக்டோஜெனிக் தான் தாய்ப்பால் சுரப்புக்கு பயன்படும். இந்த கொனடோட்ரோபிக் என்ற ஹார்மோன் தான் இனப்பெருக்க உறுப்புகளை வளர்ச்சி அடைய செய்வதுன்னா அதனுடைய எல்லா வேலைகளையுமே சரியான முறையில செய்வது. சோ அப்போ அந்த பிட்யூட்டரி சுரப்பில அடினோ ஹைப்போபைசிஸில் தான் இந்த இனப்பெருக்க சுரப்பி காணப்படும் என்பது இதுக்கு உண்டான சரியான விடையா பார்க்கப்படுது. அதுக்கடுத்து பாலூட்டுதலின் போது, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பாலூட்டுதல்னாலே அந்த
முன்புறத்தில் இருக்கிற அடினோ ஹைபோபைசிஸ் பிட்யூட்டரி சுரப்பில கடைசியா நான் சொன்னேன் ப்ரோலாக்டின் தான் என்னது லாக்டோஜெனிக் என்னும் ஹார்மோன் நான் சொன்னேன். சோ இது இருக்கா பார்க்கலாம். பாலூட்டுதலின் போது பால் உற்பத்தியானது ப்ரோலாக்டின் லாக்டோஜெனிக் ஹார்மோனால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஸோ அதை புரியும் போதே இதுவும் உங்களுக்கு தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஸோ மூணுமே சரியா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு உண்டான சரியான விடை ஆப்ஷன் சி என்பதுதான் சரியான விடையா பார்க்கப்படுது. அதுக்கடுத்து 8th கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். 8வது, இந்த சரியான கூற்றுகளை தேர்க்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அதை பத்தி பார்த்துடலாங்களா, என்ன இருக்கு அப்படின்ட்டு. ஆண் மற்றும் பெண்ணின செல்கள் இணைந்து சைகோட்டை உருவாக்குகிறது. ஆமா, மேல் ஃபீமேல் கேமெட் தான் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சி சைகோட்டை உருவாக்குது. ஆமா, சரியானது. பருவமடைதலின் போது ஏற்படும் முதல் மாதவிடாய் சுழற்சி பூப்படைதல் என்று அழைக்கப்படுகிறது. ஆமா, இது பேசிக்கான கொஸ்டின், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதுக்கடுத்து, பொதுவாக அண்டம் விடுபட்ட 14 நாட்களுக்கு பின் மாதவிடாய் ஏற்படுகிறது. அந்த மென்சுரேஷன் யூஸ்வலி சரிங்களா ஓவலேஷன் பீரியட் இருக்கு இல்லைங்களா, அந்த 14 டேஸ்க்கு அடுத்து தான். இது பேசிக்கான கொஸ்டின் தான். இதுக்கு உண்டான தனியான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துதான் புரியுன்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த 3 கூற்றுமே சரியான விடையா தான் இருக்கப்படுது. அப்ப இதுக்கு உண்டான சரியான விடை ஆப்ஷன் சி என்பதுதான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். 9th கொஸ்டின், இதுவும் ஸ்டேட்மெண்ட் தான். தைராய்டு சுரப்பி தொடர்புடைய நோய்களை தடுப்பதில் அயோடின் உதவுகிறது. அயோடின் ஹெல்ப் டு பிரிவென்ட் தைராய்டு கிளாண்ட் ரிலேட்டட் டிசீஸ். ஆமா, தைராய்டு சுரப்பி, இந்த தைராய்டு சுரப்பி குறைஞ்சாலும் கூடுனாலுமே பிரச்சனை ஏற்படுது. அப்போ குறைபாடுகள் எடுத்துக்கணும்னா 2 விதமான குறைபாடுகளை பார்ப்போம். குறைபாடு, முதல்ல தைராய்டு சுரப்பி குறைந்து காணப்படுறது, குறைவான சுரப்பு. மிகை சுரப்பு நம்ம பார்க்கிறோம். அப்போ குறைவா சுரப்புறதுக்கு பெயர் என்ன அப்படின்னா ஹைப்போ தைராய்டிசம். இது எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஹைப்போ தைராய்டிசத்தால 3 விதமான நோய் ஏற்படும். அந்த 3 விதமான நோய் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தபோது, முதற்கட்டமா இருக்கிறது எளிய காய்டர், முன்கழுத்து கழலைன்னு நம்ம சொல்லுவோம். காய்டர் ஆங்கிலத்துல, தமிழ்ல முன்கழுத்து கழலை. 2வதா இருக்கிறது காய்டர். 2வது கிரிட்டினிசம். 3வதா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது மிக்சிடீமியா. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது இந்த எளிய காய்டர் தடுக்கிறதுக்கு அயோடின் பற்றாக்குறைன்றது எல்லாருக்கும் தெரியும். சரி, மிகைச்சுரப்பும் பார்த்துலாம் சார். கிரேவிங் டிசீஸ் தான் மிகைச்சுரப்பால் ஏற்படுறது. இதுக்கு என்ன பெயரால மிகைச்சுரப்பால்னா ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் கரெக்ட். செகண்ட், இரும்புச்சத்து குறைபாட்டால் ரத்த சோகைக்கு வழிவகுக்கிறது. ஆமா, அயோடின், அதாவது அயோடின் குறைபாட்டால் அந்த குறைபாடுன்ற மாதிரி இது அயன் சத்து குறைபாட்டால் ஏற்படுறது. அடுத்து பெண்கள் கருவுறுதல் ஃபிலோபியன் டியூப்ல தான் ஏற்படும், அதான் ஃபிலோபியன் நாளத்தில் ஏற்படுகிறது. அப்போ 3 விதமான கூற்றுமே சரியானதுதான். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி என்பதுதான் சரியான விடையா பார்க்கப்படுது. 10th கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். 10th கொஸ்டின் மேட்சி ஃபாலோயிங் டைப்ல இருக்கு. அதை பத்தி பார்த்துடலாங்களா. ஃபர்ஸ்ட், பருவமடைதல். இந்த பருவமடைதல் அப்படின்னா ஒவ்வொரு பாலினமும் முதிர்ச்சி அடைகிற செயல்முறையை தான் குறிக்குது. அப்போ பருவமடைதல், இந்த பியூபர்ட்டி அப்படின்றது செக்ஷுவல் மெச்சூரிட்டி. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் என்ன, அது 4. ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் 4. செகண்டுக்கு ஆடம்ஸ் ஆப்பிள், இந்த குரல் பெட்டகம்னு நம்ம படிச்சிருக்கோம். இது ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்லயும் பாஸ் கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது குரலில் ஏற்படும் மாற்றம், இந்த சங்கு போன்ற துருத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கான்செப்டை மென்ஷன் பண்ணி சொல்லுவோம். அப்போ ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது குரலில் ஏற்படும் மாற்றம். சரிங்களா, சேஞ்சிங் வாய்ஸ். அதுக்கடுத்து ஆண்ட்ரோஜனை நம்ம பார்க்கிறோம். ஆண்ட்ரோஜன் என்றது என்னன்னா தசை உருவாக்கக்கூடிய பகுதி. சரிங்களா, ஆண்ட்ரோஜன் மசில் டெவலப்மெண்ட். அடுத்து ICSH. சரிங்களா, இந்த ICHS அப்படின்றது இடைநிலை செல் தூண்டலாக்குவது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, அப்போ இந்த இடைநிலை செல் தூண்டலாக்குறதால நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா, ஒரு ஆண் இன ஹார்மோன்ல அவங்களுடைய விந்து செல்களுடைய தன்மையை முதிர்ச்சி அடைய செய்யற பணி தான் அது. அப்போ இந்த பணி எந்த ஹார்மோனால ஏற்படுது அப்படின்னா டெஸ்டோஸ்டிரான் என்றும் ஆணின ஹார்மோனால ஏற்படுது. அப்போ இதுக்கு உண்டான ஆன்சர் என்ன, அது டெஸ்டோஸ்டிரான் என்பது. அதுக்கடுத்து
வேற என்ன வரும் அப்படின்னா இந்த மாத விடைவு, சரிங்களா, மெனோபாஸ் நம்ம சொல்லுவோம். இந்த மாத விடைவு மெனோபாஸ் என்பது எந்த வயதுக்குள்ள ஏற்படும்? 45 முதல் 50 வயது வரை ஏற்படும், சரிங்களா. அப்போ இதுக்குண்டான சரியான விடை என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ, சரிங்களா. ஆப்ஷன் ஏ தான் இதுக்குண்டான சரியான விடையா நம்ம பார்க்கிறோம். 11th கொஸ்டின் பார்த்துடலாம். என்ன 11th கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க? சிறுநீரகத்தின் அடிப்படை செயல் அலகு, சரிங்களா, த ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷன் யூனிட் ஆஃப் த கிட்னிஸ். அதுக்கு அடிப்படை செயல்திறன் அலகுனால என்னது? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான் அது, நெப்ரான். அதுவே நரம்பு மண்டலத்தின் அடிப்படை செயல்திறன் அலகு அப்படின்னு பார்க்கும்போது நியூரான். அது தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து 12th கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். 12th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதை ஃபர்ஸ்ட் வாசிச்சிடலாம். சிட்ரஸ் வகை பழங்களை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் ஸ்கர்வி நோயை குணப்படுத்த முடியும் என்று கூறியவர், சரிங்களா. யார் அதை கூறினாங்கன்னு நம்ம பார்க்கும்போது ஜேம்ஸ் லிண்ட் என்பவரால் தான் இந்த கூற்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்ப மற்றவங்களுடைய பத்தின கூடுதல் தகவல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த லூயிஸ் பாஸ்டர், ஆல்ரெடி நம்ம இதை பத்தி பார்த்துட்டோம். நொதித்தல் நிகழ்வை கண்டுபிடிச்சது அவர் தான். காலரா, வெறிநாய்க்கடி, அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது ஆந்த்ராக்ஸ் போன்ற நோய்களுக்கு தடுப்பு மருந்து சிகிச்சை அளித்தல் நிகழ்வை முதல்ல ஏற்படுத்தினதும் இவர் தான், லூயி பாஸ்டர்ன்றது. அடுத்து சார்லஸ் டார்வின், இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர் சார்லஸ் டார்வின். இந்த கொஸ்டின் டைரக்டா கேட்கப்பட்டிருக்கு. அடுத்து சர் ஐசக் நியூட்டன். இந்த சர் ஐசக் நியூட்டன் என்பவர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இயக்க விதிகளை கூறியவர் இவர் தான். அது மட்டும் இல்லாம புது ஈர்ப்பியல் விதியை கூறினதும் இவர் தான். அப்போ சர் ஐசக் நியூட்டனை பத்தி நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ 4 விதமான ஆப்ஷன் நம்ம பார்த்தாச்சு. இதுக்குண்டான சரியான விடை ஏவும் நம்ம சொல்லியாச்சு. அதுக்கடுத்து மேசி ஃபாலோயிங் நம்ம பார்த்துடலாம். என்ன சார் இருக்கு மேசி ஃபாலோயிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு சைடு என்னென்னலாம் இருக்கு, அதுக்குண்டான நோய்கள் என்னென்ன குறைபாட்டால் ஏற்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் குறைபாட்டால, சோடியம் குறைபாட்டால் என்ன நோய் ஏற்படுது, பொட்டாசியம் குறைபாட்டால, இரும்பு குறைபாட்டால, அயோடின் குறைபாட்டால என்னென்ன, சரிங்களா, சத்து அதுக்குண்டான குறைபாடுகளை கொடுத்துருக்காங்க. அப்போ கால்சியம், அப்ப கால்சியம் குறைபாட்டால என்ன நோய் ஏற்படும்? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், சரிங்களா. ஆஸ்டியோபோரோசிஸ் என்ற நோய் ஏற்படும். அப்ப கால்சியத்துக்கு ஆஸ்டியோபோரோசிஸ். சோடியம், இந்த சோடியம் குறைபாட்டால என்ன நோய் ஏற்படும் நம்ம பார்க்கும்போது தசைப்பிடிப்புகள் ஏற்படும், சரிங்களா. அதுக்கடுத்து பொட்டாசியம் குறைபாட்டால என்ன நோய் ஏற்படும்? தசை சோர்வு ஏற்படும். அதுக்கடுத்து இரும்பு சத்து குறைபாட்டால என்ன நோய் ஏற்படும்? ரத்த சோகை. இரும்பு சத்து குறைபாட்டால ரத்த சோகை ஏற்படும். அது மட்டும் இல்லாம விட்டமின் B12ஆலையும் ரத்த சோகை, அனிமியா என்னும் நோய் ஏற்படும். அதுக்கடுத்து அயோடின் குறைபாடு, இப்பதான் நம்ம டிஸ்கஷன் பண்ணோம். அயோடின் குறைபாட்டால முன்கழுத்து காலை என்னும் நோய், காய்டர், எளிய காய்டர் நம்ம சொல்லுவோம், இந்த நோய் ஏற்படும். அப்ப இதுக்குண்டான சரியான விடை என்னவா இருக்கும்? ஆப்ஷன் ஏ என்பதுதான் இதுக்குண்டான சரியான விடையா நம்ம பார்க்கப்படுது. அதுக்கடுத்து இதை பத்தி பார்த்துடலாம். கூற்று காரணம், சரிங்களா, அதை பத்தி பார்க்கலாங்களா. ஹீமோகுளோபினில் இரும்பு உள்ளது. ஆமா, ஹீமோகுளோபின்ல இரும்பு கம்பல்சரி இருக்கும். அடுத்து காரணம், இரும்பு குறைபாட்டால் ரத்த சோகை நோய் ஏற்படும். இப்பதான் அதை பத்தின நம்ம 2 கேள்விகள்ல அதை பத்தின கூடுதலான தகவல் நம்ம டிஸ்கஷன் பண்ணோம். ஸோ இரண்டுமே சரிதான். அப்போ ஆன்சர் எது? இரண்டுமே சரி அப்படின்னு இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா. ஆப்ஷன் ஏ தான் இதுக்குண்டான சரியான விடை. அதுக்கடுத்த கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். 15வது கேள்வி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ ஏர்? காற்றில் பரவும் நோய் காச நோய் நமக்கு தெரியும், சரிங்களா. அப்போ இதுக்குண்டான சரியான விடை காற்றில் பரவும் நோய் காச நோய். இது ரிப்பீட்டடா கேட்கப்பட்டிருக்கு, சரிங்களா. அதுக்கடுத்து 16வது கேள்வியை நம்ம பார்த்துடலாம். மஞ்சட்காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு. மஞ்சட்காமாலை, அதான் மஞ்சட்காமாலை டைரக்டா அஃபெக்ட் ஆகுதோ இல்லையோ, இந்த ஹெப்படைட்டிஸ் பி என்ற வைரஸால் ஏற்படும் இந்த கல்லீரல் அலர்ச்சி என்ற நோய் ஏற்பட்டுச்சுன்னா கல்லீரல் பாதிப்படையும் தருவாயில இவர்களுக்கு மஞ்சட்காமாலையும் கூட சேர்ந்து ஏற்படும். அப்போ கல்லீரல் அலர்ச்சி, மஞ்சட்காமாலை இது எல்லாமே ஒரே வரிசையில் அமையக்கூடியதா தான் இருக்கும். அப்ப என்ன பாதிப்பு ஏற்படும்? லிவர் டேமேஜ் ஏற்படும். மஞ்சட்காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு கல்லீரல்.
ஆப்ஷன் ஏன்றது அதுக்கு சரியான விடையை நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்து 17th கொஸ்டின் நம்ம பார்க்கிறோம். போலியோ மைலிட்டிஸ் வைரஸ் என்டர்ஸ் த பாடி த்ரூ. குழந்தை நிலையில் வாதத்தினை தரும் போலியோ மைலிட்டிஸ் வைரஸ் ஆனது இவ்வழியாக உடலினுள் செல்கிறது. ஃபர்ஸ்ட் இந்த போலியோ மைலிட்டிஸ் என்னும் நோய் போலியோ என்ற ஒரு பெயரால் அழைக்கப்படுது. போலியோ என்ற வைரஸால தான் இது அஃபெக்ட் ஆகுது. இது உடல்ல என்னென்ன பகுதிகளை இது தாக்கக்கூடிய பகுதி எது எது அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மூளையை தாக்கிடும். ரெண்டாவது இன்டெஸ்டைன், பிரைனுக்கு அடுத்து இன்டெஸ்டைன், குடல், மூளை, குடலை தாக்கிடுது. அதுக்கடுத்து பார்க்கும்போது அவங்களுடைய ரத்தம். சரிங்களா? இந்த 3 பகுதியையுமே இது டைரக்டா தாக்குறதன் மூலமா அவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்த்தா, முழுமையா ஒண்ணு உடல் ஊனம் என்ற அந்த நிலைக்கு தள்ளப்படும், இல்லைன்னா மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளா மாற்றப்படும். அப்போ நல்ல ஆரோக்கியமா இருக்கிற குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய குறைபாடு ஏற்படுத்தும் நோயை தான் இந்த போலியோ மைலிட்டிஸ் என்னும் நோய் ஏற்படுத்துது. அப்போ இது எந்தெந்த வழியாக பரவுது அப்படின்னா, சுவாசிக்கிறதன் மூலமாகவோ இல்லை அவங்களுடைய கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் இன்டேக் ஆகும்போது, அதுதான் தூய்மையற்ற நீர், அப்போ வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் தான் இது பரவும் போக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுக்கு உண்டான சரியான விடை என்னது? ஆப்ஷன் பி. அடுத்து 18th கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். 18th கொஸ்டின் என்னது? சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரியான கூற்றுகளை தேர்க. ஃபர்ஸ்ட் என்னது? டைபாய்டு காய்ச்சல் சால்மோனெல்லா டைஃபியால் ஏற்படுத்தப்படுகிறது. ஆமா, கரெக்ட். H1N1 வைரஸ் பன்றி காய்ச்சலை உருவாக்கும். இரண்டுமே சரிங்களா? சரியானதா? அப்ப கூற்று இரண்டுமே சரி, இரண்டும் சரி. இதுக்கு உண்டான சரியான விடை. 19th கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரியான கூற்றுகளை தேர்க்க. என்ன கொடுத்திருக்காங்க? டெங்கு என்ற வைரஸ் நோய் ஏற்படுவதற்கு ஏடிஸ் ஏஜிப்டி ஒரு கடத்தியாக செயலாற்றுகிறது. ஆமா, கூற்று ஒன்று சரியானதா இருக்கு. அடுத்து பிசிஜி வேக்சினை பத்தி நம்ம பார்க்கிறோம். பிசிஜி வேக்சினாலே இதுக்காக கொடுக்கப்படுறது, காச நோய் ஏற்படாம இருக்கிறதுக்காக ஒரு தடுப்பு மருந்தாதான் அளிக்கப்படுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? அப்போ பிசிஜி என்ற தடுப்பூசி காச நோய்க்கு போதுமான பாதுகாப்பினை வழங்குறது. கூற்று இதுவும் சரிதான். காலரா விப்ரியோ காலரேயால் ஏற்படுகிறது மற்றும் மலேரியா பிளாஸ்மோடியம் என்ற நோயால் ஏற்படுகிறது. இந்த மலேரியாவில் நிறைய வகைகள் இருக்கு. குறைஞ்சபட்சம் 4 விதமான வகைகள் முக்கியமானதா கருதப்படுது. அதுல உயிரை போக்கக்கூடிய ரொம்ப கடுமையான மலேரியா நோய் அப்படின்னு பார்த்தா என்னது? இந்த பிளாஸ்மோடியம் பால்சிபாரம் என்ற அந்த காரணியால அதிகப்படியான உயிரிழப்பு ஏற்படுத்தும் அந்த நோயா பார்க்கப்படுது. அப்போ 3மே சரியாதான் இருக்கு. அப்ப இதுக்கு உண்டான சரியான விடை என்னது? ஆப்ஷன் சி. 1, 2, 3 என்பதுதான் இதுக்கு உண்டான சரியான விடையா பார்க்கப்படுது. அடுத்து 20வது கேள்வி நம்ம பார்த்துடலாம். என்ன 20வது கேள்வி? தடுப்பூசி செயல்முறை ஜென்னரால் ஏற்படுத்தப்பட்டது. சரி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஜென்னர் மீன்ஸ் எட்வர்ட் ஜென்னர். தடுப்பூசி என்ற நிகழ்வை முதல்ல சொன்னது யாருன்னா எட்வர்ட் ஜென்னர் தான். இவர் ஒருவேளை சொல்லாம இருந்திருந்தா பேண்டமிக் சுச்சுவேஷன்ல கொரோனான்ற தடுப்பூசி எல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம எல்லாம் இப்ப பேசிட்டு இருப்போமான்றது சாத்தியம் இல்லாத ஒரு சூழலா இருக்கு. அது மட்டும் இல்லாம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனால பெரியம்மை ரொம்ப மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உயிர் கொள்ளக்கூடிய நோயா இருந்தது. இந்த நோயை முழுவதுமா உலகத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டதுக்கு இவர் தான் ஒரு முக்கிய காரணம் அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் வழங்கப்பட்டிருக்கு. அப்போ தடுப்பூசினாலே எட்வர்ட் ஜென்னர் தான். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு சரியானதா இருக்கு. ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் ஏவை காட்டிலும் ரொம்ப அபாயகரமானது. ரெண்டுமே சரிதான். அப்ப இதுக்குண்டான சரியான விடை என்னது? இரண்டும் சரி என்பதுதான் மிகவும் சரியானதா இருக்கு. அடுத்து 21th கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். இதுவும் ஸ்டேட்மெண்ட் அமைப்புல இருக்கு. ஃபர்ஸ்ட் குயினன் மருந்து சிங்கோனா மரப்பட்டையிலிருந்து பெறப்படுகிறது. சரிங்களா? இந்த குயினன். அதுக்கடுத்து காரிக்கா பப்பாயா இலை டெங்கு நோயை சரி செய்ய பயன்படுகிறது. இரண்டுமே சரிதான். அடுத்து ஃபார்மிக் அமிலம் தேனை பதப்படுத்துகிறது. 3மே சரியானதுதான். அது மட்டும் இல்லாம இந்த ஃபார்மிக் அமிலம் என்பதை காட்டிலும் திடநிலையில் காணப்படும் அமிலம் எது? இதை இதுக்குண்டான சரியான விடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இதுக்கு உண்டான சரியான விடை என்னன்னா இவை அனைத்தும் சரியானதுதான். அடுத்து மேஜி ஃபாலோயிங் நம்ம பார்த்துடலாம்.
மேசி ஃபாலோயிங்ல என்னெல்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் இந்த லியூகோமியா, இரத்த தட்டுக்கள், மோனோசைட்டுகள், லியூகோபினியா என்ற சிலது இரத்த தட்டுகளாகவும் சிலது நோய்களாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு உண்டான காரணங்களா என்னெல்லாம் இருக்குன்றத ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த லியூகோபினியா என்பது என்ன? சரிங்களா, இந்த லுக்கேமியான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பிளட் கேன்சர் தான் லுக்கேமியான்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து இரண்டாவது இரத்த தட்டுக்கள். இரத்த தட்டுக்களுக்கு இன்னொரு பெயர் என்னது? திராம்போசைட். அப்போ ரத்த வெள்ளையனுக்கு பேர் என்னது? சரிங்களா, லியூகோசைட். அப்ப ரத்த வெள்ளையனுக்கு இன்னொரு பேர் என்னது? எரித்ரோசைட். அப்ப அதை தான் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. ரத்த தட்டுக்களுக்கு திராம்போசைட். அதுக்கடுத்து மோனோசைட்ன்றது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா, இந்த மோனோசைட்டை தான் இந்த இடத்துல ஃபேகோசைட் சரிங்களா அப்படின்னு. அதுக்கடுத்து லியூகோபினியா என்பது எது குறையுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த லியூகோசைட் குறைதலை தான் லியூகோபினியான்னு நம்ம சொல்றோம். வேற எதுவும் இல்லை. ஸோ இதுக்கு உண்டான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ என்பதுதான் இதுக்குண்டான சரியான விடையா பார்க்கப்படுது. 23rd கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். மேசி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வகை பத்தியும் அதுக்குண்டான சிறப்பான கான்செப்டை கொடுத்துருக்காங்க. அதை பத்தி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஏபி ரத்த வகை, ஏபி பிளட் குரூப். ஏபி பிளட் குரூப் அப்படின்னா எது இருக்காது? ஆன்டிபாடி ஆப்சன்ஸா இருக்கும். அதுதான் ஆன்டிபாடி அற்ற ரத்த வகைன்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்து ஓ வகை ரத்தம். ஓ பிளட் குரூப்ன்றது ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிஜன். அதாவது ஆன்டிஜன் அற்ற ரத்த வகைன்னு நம்ம சொல்றோம். சரிங்களா, ஆன்டிஜன் அற்ற ரத்த வகை. அடுத்து ஈசினோஃபில். ஈசினோஃபில் என்பது என்ன அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ஏதேனும் விஷமோ இல்ல விஷ பூச்சியோ ஏதோ கடிக்கப்படுது அப்படின்னா இந்த ஈசினோஃபில் இருக்கிறதால கொஞ்சம் அது விஷத்தன்மை முறிக்கிறதுக்கு காரணமா அமையும். சரிங்களா, அப்போ அதுதான் இந்த ஈசினோஃபில் என்பது அவங்களுக்கு ஒவ்வாமை நிலை ஏற்பட்டாலும் ஏற்படும். அப்போ ஈசினோஃபில் என்பது ஒவ்வாமை நிலை. அடுத்து நியூட்ரோஃபில்கள். இந்த நியூட்ரோஃபில்கள் வீக்கத்தின் போதும் நோய் தொற்றின் போதும் இந்த நியூட்ரோஃபிலினுடைய எண்ணிக்கை சற்று அதிகரித்து காணப்படும். அப்போ ஆன்சர் என்ன இதுக்கு? வீக்கத்தின் போது. சோ இதுக்குண்டான சரியான விடை என்னவா இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடையா பார்க்கப்படுது. 24th கொஸ்டின் நம்ம பார்த்துடலாங்களா? என்ன கேட்டிருக்காங்க? மூளையின் இருபுற பக்கவாட்டில் இல்ல பக்கவாட்டு கதுப்புகளையும் இணைக்கும் நரம்பு பகுதி எது? மூளையினுடைய இரண்டு புற பக்கவாட்டுகளை இணைக்கிற நரம்பு பகுதி அப்படின்னு பார்க்கும்போது கார்பஸ் கலோசம் தான் இதுக்குண்டான சரியான விடை. கார்பஸ் கலோசம். அதுக்கடுத்து தலைமை சுரப்பி எனப்படுவது எது? விச் ஒன் இஸ் ரெஃபர்ட் அஸ் மாஸ்டர் கிளாண்ட்? மாஸ்டர் கிளாண்ட்னு கேட்டாலும் பிட்யூட்டரி தான். அதுக்கடுத்து கண்டக்டர் ஆஃப் த எண்டோகிரைன் குரூப்ஸ், அதாவது நாளமில்லா சுரப்பி குழுவின் நடத்துனர்னு கேட்டாலும் அதே தான். சுரப்பிகளின் அரசன் என்று கேட்டாலும் அதே தான். இதே தான் சார், அதுதான் பிட்யூட்டரி சுரப்பி. சரிங்களா, இதுக்குண்டான சரியான விடை என்னது? பிட்யூட்டரி கிளாண்ட். இது எங்க சார் இருக்கு இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னா மூளையின் ஹைப்போதலாமஸுடன் இணைந்து காணப்படும். இட் ஜாயின்ட் வித் த ஹைப்போதலாமஸ் ஆஃப் த பிரெயின். இது மூளையின் அடி பக்கத்துல காணப்படும். இதனுடைய வடிவம் பட்டாணி வடிவம். ஷேப் பி ஷேப். 26th கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். மேசி ஃபாலோயிங் சரிங்களா என்ன கொடுத்துருக்காங்க? ஹார்மோன்களும் அதன் குறைபாடுகளும் பத்தி பார்த்துடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் தைராக்சினை பத்தி நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் தைராக்சின் குறைபாட்டால என்ன நோய் ஏற்படும் பார்த்தா எளிய காய்டர் என்னும் நோய் ஏற்படும். சிம்பிள் காய்டர். இன்சுலின் குறைபாட்டால என்ன நோய் ஏற்படும்? இன்சுலின் குறைபாட்டால் ஏற்படுற நோய் டயாபெட்டிஸ் மெல்லிடஸ். அடுத்து பாராதார்மோன் என்னும் குறைபாட்டால் ஏற்படுறது டெட்டனி. பாராதார்மோனால் ஏற்படுறது டெட்டனி. டெட்டனி என்பது என்னது? மசில் ஸ்டிஃப்னஸ் டிசீஸ். தசை இருக்கும், அப்படியே நின்றுடும். இதுதான். அப்ப பாராதார்மோன் இந்த இடத்துல டெட்டனி பார்த்தாச்சு. வளர்ச்சி ஹார்மோன் நம்ம பார்க்கும்போது அக்ரோமெகலி.
சரிங்களா? வளர்ச்சி ஹார்மோன். இந்த அக்ரோமெகலி என்பது வளர்ச்சி ஹார்மோனா சார் அப்படின்னா எதுல வளர்ச்சி ஹார்மோன்? வயது முதிர்ச்சி அடைந்த நிலையில் கை கால்கள் சற்று நீட்சியும் வயதான சூழல்ல அந்த தாடைகள் எல்லாம் கொஞ்சம் வளர்ந்து காணப்படுறது தான் அக்ரோமெகலி. இதே வளர்ச்சி ஹார்மோன்றது பிட்யூட்டரி சுரப்பியில முன்கதுப்பு ஹார்மோன்ல 3 விதமா பிரியும். அந்த வளர்ச்சி ஹார்மோன்னே சொல்லுவாங்க. சரிங்களா? சமட்டோட்ரோபிக் ஹார்மோன் அதுக்கு பெயரு. அது 3ஆ பிரிச்சோம்னா அந்த ஹார்மோன் அதிகமா சுரந்துட்டா அசுர வளர்ச்சி, டிராபிசம், ஜெய்காண்டிசம், அக்ரோமெகலின்னு பாக்குறது. இந்த அக்ரோமெகலின்றது வயது முதிர்ச்சியின் காரணத்தால் ஏற்படுறது. ஸோ அந்த அக்ரோமெகலி தான் இது. அடுத்து ADH. சரிங்களா? ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். இந்த ஹார்மோன் பற்றாக்குறை ஏற்பட்டுடுச்சுன்னா அடிக்கடி சிறுநீர் கழித்தல் ஏற்படும். சரிங்களா? அதுதான் டயாபெட்டிஸ் இன்சிபெட்டஸ் என்ற ஒரு நோயை வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்குண்டான சரியான விடையா நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 3, 5, 2, 1, 4 என்பதுதான் சரியான விடையா பார்க்கப்படுது. அதுக்கடுத்து 27th கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். டயாபெட்டிஸ் மெல்லிடஸ் ரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கிறது. அடுத்து இன்சுலின் ரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறது. அப்போ என்ன அப்படின்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. ஆனால் காரணம் கூற்றுக்கான விளக்கம் அல்ல. அதுக்குண்டான விளக்கம் வந்து சரியானதா இதுல கிடையாது. சோ இதுக்குண்டான ஆன்சர் பி. 28th கொஸ்டின் நம்ம பார்க்கிறோம். 28 விந்து உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீட்சி செல்கள் லீட்டிக் செல்கள் தான். ஒரு பேசிக்கான கொஸ்டின், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், பாக்ஸ் கொஸ்டின்ல கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ லீட்டிக் செல்கள் தான் விந்து உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கிற செல்லா பார்க்கப்படுது. அதுக்கடுத்து இந்த எபிதிலிய செல்லில் புற்றுநோயை உருவாவதற்கு எது காரணமா அமையுது அப்படின்னா கார்சினோமா என்பதுதான் இதுக்குண்டான சரியான விடை. கார்சினோமா என்னும் அது. 13th கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். என்ன 13th கொஸ்டின் என்ன அப்படின்னா சார்கோமா என்பது என்ன? சார்கோமா என்பது இணைப்பு திசு புற்றுநோயின்னு சொல்றாங்க. சார்கோமா என்பது கனெக்டிவ் டிஷ்யூ கேன்சர். அடுத்து கார்சினோமா என்பது என்ன? கார்சினோமா என்பது வயிற்று புற்றுநோயை சொல்றாங்க. சரிங்களா? ஸ்டொமக் கேன்சர். அதுக்கடுத்து பாலிடிப்சியா. இந்த பாலிடிப்சியா என்பது அதிகப்படியாக தாகம் எடுத்தல சொல்லுவோம். அப்போ பாலிடிப்சியா என்பது அதிகப்படியான தாகம். அதுக்கடுத்து டி பாலிபேஜியா அதிகப்படியா சாப்பிடுறது, அதிகப்படியாக பசி எடுத்தல்னு சொல்லலாம். சரிங்களா? இதய நசியுறல் நோய். இதய நசியுறல் நோய் என்பது இதய தசைகளுக்கு ரத்த ஓட்டமே செல்லாம இருந்துச்சுன்னா இதய நசியுறல் நோயின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுக்குண்டான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி என்பதுதான் சரியான விடையா பார்க்கப்படுது. அதுக்கடுத்து 31th கொஸ்டின் நம்ம பார்த்தலாம். லிஸ்ட் 1, லிஸ்ட் 2 இந்த சைடு ஃபுல்லாமே விட்டமின் குறைபாடும் அதுக்கு எதிர்ப்புறமா என்னென்ன நோய்கள் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ விட்டமின் B1 குறைபாடு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சுதான். விட்டமின் B1 தயமின் என்ற பெயரால் அழைக்கப்படும் பெரிபெரி என்ற நோயை ஏற்படுத்தும். விட்டமின் B3 சரிங்களா நியாசின் என்ற பெயரால் அழைக்கப்படும். B3 என்னும் போது என்ன நோய் ஏற்படும்? பெல்லகரா. நியாசின் அதுக்கு பெயரு, B3 என்பது. B12 சைனோகோபாலமைன் என்று அழைக்கப்படும் அதுக்கு. அப்போ சைனோகோபாலமைன் குறைபாட்டால அனிமியா, அதுதான் ரத்த சோகை நோயை ஏற்படுத்தும். விட்டமின் டி குறைபாடு. விட்டமின் டி குறைபாடு என்னென்ன அழைக்கப்படும்? எலும்புகள் வந்து ரொம்ப பலவீனமா இருக்கு இல்லைங்களா, அந்த விட்டமின் டி குறைபாட்டால அப்போ கால்சிபரால் என்ற ஒரு பெயரால் அழைக்கப்படும். ரிக்கட்ஸ் நோய் ஏற்படும். அதை எடுத்து பார்க்கும்போது ஆஸ்டியோமலைசிஸ் நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்குண்டான சரியான விடையா ஆப்ஷன் சி வந்து பார்க்கப்படுது. 4, 1, 3, 2 சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம் என்ன இருக்கு அப்படின்னு. செகண்ட் கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். முன்ன பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது போல. இந்த ரிபோஃப்ளேவின் என்பது என்ன விட்டமினை வந்து குறிக்கப்படுது? விட்டமின் B2 தான் ரிபோஃப்ளேவின். கிலியாசிஸ் என்ற நோயை வந்து இது ஏற்படுத்தும். அடுத்து கிலியாசிஸ். விட்டமின் B2.
அதை அடுத்து தயமின். தயமின் என்ற நோய், அதாவது தயமின் என்ற விட்டமின் பேரு எதனுடையது அப்படின்னு கேட்குறாங்க. தயமின் B1 இது பெரிபெரி என்ற நோயை ஏற்படுத்தும். அடுத்து பைரிடாக்சின். பைரிடாக்சின் என்பது எதை குறிக்குது? விட்டமின் B6 குறிக்கிறது. சரிங்களா? நரம்பு குறைபாடு பிளஸ் ஞாபக மறதி என்ற நோய் ஏற்படும் பைரிடாக்சின். அதுக்கடுத்து சைனோகோபாலமைன் எதை குறிப்பிடுவாங்க? விட்டமின் B12 குறிப்பிடுவாங்க. ரத்த சோகை நோயை ஏற்படும். சரிங்களா? சோ இதுக்குண்டான சரியான விடையா ஆப்ஷன் சி வந்து பார்க்கப்படுது. அடுத்து 33வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் சரியான பொருத்தப்பட்டுள்ளது எது? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு? ஃபர்ஸ்ட் விட்டமின் ஏ. விட்டமின் ஏ கால்சிபெரால் இருக்கு. கால்சிபெரால் வராது, ரெட்டினால் வரும். ரெட்டினால். அப்ப இது தப்பா இருக்கு. ஆன்சர் இது வராது. விட்டமின் டி. டீனா என்னது? கால்சிபெரால் வரும். அப்போ ரெட்டினால் வராது. அப்போ இதுவும் தப்பா இருக்கு. அப்போ இதுக்குதான் கால்சிபெரால் வரும். விட்டமின் இ டோகோஃபெரால். டோகோஃபெரால் வரும். ஸோ விட்டமின் இ சரியா இருக்கு. விட்டமின் எச்ன்றதே ஒன்று கிடையாது. சரிங்களா? அப்போ இது முழுசாவே தப்பா இருக்கு. அப்போ சரியா பொருத்தப்பட்டுள்ளது எதுன்னு நம்ம பார்க்கும்போது சி, அதாவது 3வது ஆப்ஷன் தான் சரியா அமைது. அப்போ ஆப்ஷன் சி என்பதுதான் இதுக்கு சரியான விடையா பார்க்கப்படுது. அதாவது 34th கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். என்ன கேட்டிருக்காங்க? அதாவது கீழ்காணும் எந்த உயிரியில் சுய கருவுறுதல் நடைபெறும்? சுய கருவுறுதல் அப்படின்னு பார்க்கும்போது கல்லீரல் புழுக்கள்ல இத்தகைய சுய கருவுறுதல் நிகழ்வு வந்து ஏற்படும். அப்ப இதுக்கு உண்டான சரியான விடை ஆப்ஷன் டி என்பது. அடுத்து 35th கொஸ்டின் நம்ம பார்த்துள்ளோம். சிறுகுடலில் செயல்மிகு கடத்தல் நிகழ்ச்சி மூலம் எது உட்கிரகிக்கப்படுகிறது? எது இதுல உட்கிரகிக்கப்படும் அப்படின்னா Na+, அதாவது சோடிய அயனிகள். இதுக்கு உண்டான சரியான விடையா பார்க்கப்படும். இந்த சிறுகுடலில் உட்கிரகித்தல் அப்படின்ற பணியே சிறுகுடல்ல தான் நடைபெறும். சரிங்களா? இன்டெஸ்டைன் அப்சார்ப்ஷன் சொல்லுவோம். அடுத்து 36th கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். கீழ்கண்டவற்றுள் எந்த இணை தவறானது? அதை பத்தி பார்த்துடலாங்களா? ஃபர்ஸ்ட் பெப்சின். பெப்சின் என்ற நொதி எங்க சுரக்கிறது? இரைப்பை. ட்ரிப்சின் சிறுகுடல், கரெக்டானது. அடுத்து டயலின். டயலின் வாய்க்குழி. அடுத்து ரென்னின். இந்த ரென்னின்ன்றதும் இரைப்பையில சுரக்கிற ஒரு நொதி தான். அதே சிறு குழந்தைகளுக்கு ரென்னின் என்ற ஒரு சுரப்பி சுரக்கும். இது எதுக்கு அப்படின்னா புரதம் செரித்தலுக்கு உதவும். சிறுநீரில் பார்க்கும்போது சோடியம் மற்றும் நீர் வடிகட்டுதல்ல முக்கிய பங்கு வகிக்கும். அப்போ இந்த ரென்னின் வந்து கல்லீரலில் சுரப்பது கிடையாது, பைல் ஜூஸ் என்பதுதான் அதுக்கு சரியா வரும். அப்ப இது வந்து தவறானதுதான். அப்ப இதுக்குண்டான சரியா தவறான இணை என்னும் போது ரென்னின் கல்லீரல், லிவர். சரிங்களா? ஸோ இது புரிஞ்சாயிடுச்சு. நெக்ஸ்ட் 37வது கேள்வியை நம்ம பார்த்துடலாம். ஒரு சாதாரண மனிதன் மூச்சு காற்றினுடைய அளவு, சரிங்களா, இந்த 500 ml என்றதா இதுக்கு உண்டான சரியான விடையா பார்க்கப்படுது. அப்போ ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. அடுத்து 38th கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? CO2, அதாவது ரத்தத்தின் மூலம் நுரையீரலுக்கு செல்லும் கார்பன் டை ஆக்சைடின் நிலை. CO2 is transported through blood to lungs or டேஷன் கேட்டிருக்காங்க. இதுக்குண்டான சரியான விடை என்ன அப்படின்னா கார்பமினோ ஹீமோகுளோபின் என்பது இதுக்குண்டான சரியான விடையா நம்ம பார்க்கிறோம். அடுத்து 39th கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். என்ன? ரத்தம் முறைதலில் பங்கேற்கும் பிளாஸ்மா புரதம் எது? அப்போ ரத்தம் முறைதல்ல முக்கிய பங்கு வகிப்பது எது அப்படின்னா ஃபைரினோஜன். சரிங்களா? ரத்தம் முறைதலுக்கு காரணமா அமையிறது எதுன்னு கேட்டோம்னா ரத்த தட்டுக்கள், திராம்போசைட்டு நம்ம சொல்றோம். முக்கிய புரதம் பார்க்கும்போது ஃபைரினோஜன். 14th கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். என்ன 14th கொஸ்டின் இருக்கு? 40. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 40 நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 40, மிக அதிக எண்ணிக்கையில் காணப்படும் இரத்த வெள்ளை அணுக்கள் எது? ஒரு இருக்கிறதுலே ரொம்ப அதிக எண்ணிக்கையில காணப்படுறது எதுனா நியூட்ரோஃபில் தான். என்ன சார் நியூட்ரோஃபில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நியூட்ரோஃபில் தான்
உடல்ல நோய் தொற்று ஏற்பட்டாலோ அல்லது வீக்கத்தின் போதோ அதிக அளவு காணப்படும். ஈசினோஃபில் என்பது என்ன அப்படின்னா நச்சு முறிவை ஏற்படுத்துவது, இல்ல அவங்களுக்கு உபாதைகள் ஏதாவது அதர் பார்ட்டிகல்ஸால ஃபாரின் பார்ட்டிகல்ஸால அவங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுது. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், அலர்ஜி ஆயிடுச்சு, ஓவாமை ஏற்படுத்தி சொல்லுவோம். அப்போ அது வந்து அதிக அளவு காணப்படும். சரிங்களா? பேசோஃபில்கள் வீக்கத்தின் போது வீக்கத்திற்கு உண்டான திரவத்தை சுரக்கிறதா பேசோஃபில்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த மோனோசைட் அப்படின்றது கிடையாது. சரிங்களா? ஸோ இதுக்கு உண்டான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி என்பதுதான் சரியான விடையா நம்ம பார்க்கிறோம். 41th கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? லிம்பிஸ் கலர்லெஸ் பிகாஸ், அதாவது நிணநீர் உறுப்புகள் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, நோய் எதிர்ப்பு காப்பு மண்டலமாகவும், அதுக்கடுத்து நம்ம பார்ப்போம் இல்லைங்களா என்னது, நாளமில்லா சுரப்பியாகவும் இது செயல்படும். ரெண்டா இது ஆக்ட் பண்ணும். அத்தகையதா இருக்கிற இந்த நிணநீர் வந்து நிணநீர் முடிச்சு நிணநீர் மண்டலம் நிறமற்றதா காணப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுல ரத்த சிவப்பணுக்கள் கிடையாது. ஸோ அதுதான் அதுக்குண்டான கான்செப்ட். அப்போ ரத்த சிவப்பணு யார் ரெட்டா இருக்குன்னா ஹீமோகுளோபின் கண்டென்ட். ஸோ இதுக்குண்டான சரியான விடை என்னன்னா ஹீமோகுளோபின் இல்லாததால். சரிங்களா? இதுல ஆப்சென்டா இருக்கும், ஹீமோகுளோபின் ஆப்சென்ட். அப்போ ஆப்ஷன் சி என்பது இதுக்கு சரியான விடையை நம்ம பார்க்கிறோம். அடுத்து 42வது, இந்த டப் என்ற ஒளி, லப்டப் என்ற இதய துடிப்பு எல்லாருக்கும் தெரியும். அதுல லப்பு விட்டுட்டாங்க, டப்பு மட்டும் கேட்கறாங்க. சரிங்களா? அப்போ லப்டப் என்ற ஒளி எதனால் ஏற்படுகிறது? அரைச்சந்திர வாழ்வு நம்ம இருக்குல்லையே, அது க்ளோஸ் ஆகுறதாலதான் இது ஏற்படும். அப்போ அரைச்சந்திர வாழ்வுகள் மூடுவதால் இந்த ஒளி ஏற்படுது. அப்போ ஆப்ஷன் சி என்பது இதுக்கு உண்டான சரியான விடையா இருக்கு. க்ளோசர் ஆஃப் அந்த செமி லூனர் வால்வ் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்து 43வது கேள்வி. என்ன கேள்வி கேட்கிறாங்க? ஒருத்தர் வந்து அன்கான்சியஸா இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க, அவங்கள வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு நேரம் கிடையாது, அவங்கள காப்பாற்றணும். அப்போ என்ன ரத்தத்தை செலுத்துவோன்ற கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு. அதுதானே? ஒண்ணும் கிடையாது. எல்லாருக்குமே கொடுக்கிற கொடையாளியா இருக்கிற ரத்த வகை என்ன ரத்த வகையா இருக்கு? ஆமா, அதுதானே அது ஓ. அப்போ இதுக்கு உண்டான சரியான விடை ஓ பாசிட்டிவ் என்பதுதான் மிக சரியான விடையா பார்க்கப்படுது. இது ஒரு பேசிக்கான கேள்வி இது. அடுத்து 44வது கேள்வி. கீழ்கண்ட எப்பொருள் யூரிக் அமிலத்துடன் இணைந்து சிறுநீர் கற்களை உருவாக்குறது? சிறுநீர்கள் அப்படின்னா கால்சியம் ஆக்சலேட்ன்றது பெரும்பாலும் ஏற்படுறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்ப ஆன்சர் சரியான விடை என்னது? ஆப்ஷன் டி, கால்சியம் ஆக்சலேட். அடுத்து 45வது கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். மனித மூளையின் எப்பகுதி உடல் வெப்பநிலையை அந்த கட்டுப்பாடுடன் வைத்து தொடர்புடையது? கட்டுப்பாடுடன் எது தொடர்புடையது அப்படின்னா ஹைப்போ தலாமஸ் தான் மூளையை வந்து வெப்பமடைய செய்ய. உடல் வெப்பம், இந்த உடல் வெப்பம் என்பது எதனால் ஏற்படுது அப்படின்னா நம்மளுடைய உடலை பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ தாக்கப்படும் பொழுது பாக்டீரியாவோ வைரஸோ ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேல வாழ இயலாது. அதனால இந்த வெப்பத்தை வந்து ஏற்படுத்தும். இது ஒரு பேசிக்கான கான்செப்டா தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்ப அதை கட்டுப்படுத்துறது ஹைப்போ தலாமஸ் தான். அதுக்குண்டான சரியான விடை டி ஆப்ஷனா பார்க்கப்படுது. அதுக்கடுத்து 46வது கேள்வி. மனித விந்தகத்தில் விந்தணுவாக்கம் எதனால் கட்டுப்படுத்தப்படுகிறது? இந்த விந்தணுவாக்கம் எதனால் கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபாலிக்கிளை தூண்டும் ஹார்மோன், ஆப்ஷன் பி என்பதுதான், ஃபாலிக்கிளை தூண்டும் ஹார்மோனால தான் இது கட்டுப்படுத்தப்படுகிறது. அடுத்து 47வது கொஸ்டின். வளர்ச்சி ஹார்மோன் மிகை சுரப்பால் குழந்தைகளுக்கு ஏற்படுவது எது? ராட்சத தன்மை. இந்த வளர்ச்சி ஹார்மோன் சொமட்டோட்ரோபிக் ஹார்மோன் சொல்லுவோம். மூளையில பிட்யூட்டரி சுரப்பில முன்பகுதி அடினோ ஹைபோபைசிஸால சுரக்கப்படுறது. அப்போ இதை மூணா நம்ம பிரிச்சோம்னா ஒண்ணு அதிக வளர்ச்சி, அதுக்கடுத்து குறைவான வளர்ச்சி, அக்ரோமேகலின் நம்ம 3 விதமா சொல்லலாம். அப்போ ஜெய்காண்டிசம் என்பது ராட்சத தன்மை, டிராபிசம் என்பது குள்ளத்தன்மை, டிராபிசம், அக்ரோமேகலி என்பது வயது முதிர்ச்சியின் நிலையில ஏற்படுற வளர்ச்சி, தாடைகள் மற்றும் கை கால் விரல்களுடைய நீட்சி. அப்போ குழந்தைகளும் கேட்டாச்சு, ராட்சத தன்மை தான், ஜெய்காண்டிசம் என்பதுதான் இதுக்கு உண்டான சரியான விடை. நெக்ஸ்ட் 48வது கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். என்ன? தைராய்டு சுரப்பை பற்றிய அனைத்தும் தவறான கூற்றுகளை தேர்வு செய்க. சரிங்களா? அப்ப இதுல எதெல்லாம் தவறான கூற்று நம்ம பார்க்கலாம். ஆர்பிசியின் உற்பத்தி பணியை மட்டுப்படுத்துகிறது. அதுக்கும் ஆர்பிசிக்கும் சம்மந்தம் கிடையாது தைராய்டு. சரிங்களா? அப்போ இது தவறானது. இது நீர் மற்றும் மின்பகு பொருட்களை பாதுகாப்பதில் உதவுகிறது. இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு உதவாது. அதுக்கடுத்து இதன் மிகை உற்பத்தி இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. சரிங்களா? ஆசியோ பிளாஸ்டுகளை தூண்டுகிறது. அப்ப இதுக்கு உண்டான சரியான விடையில இதெல்லாம் வரும் அப்படின்னா இது ரெண்டு மட்டும்தான் தவறான கூற்றா பார்க்கப்படுது.
அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 1 மற்றும் 2 என்பது இதுக்கு சரியான விடையா பார்க்கப்படுது. அடுத்து 49வது கேள்வி. ரத்த அழுத்தத்தை அளக்கும் கருவி ஸ்பிக்மோமோனோமீட்டர் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆப்ஷன் சி என்பது சரிங்களா. ஸ்டெத்தஸ்கோப் என்பது என்னது? இதய துடிப்பினுடைய ஒலிகளையும் உடலுடைய உள்ளுறுப்பு ஒலியையும் கேட்பதற்கு பயன்படுறதா அந்த ஸ்டெத்தஸ்கோப். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அடுத்து 50வது கேள்வி நம்ம பார்த்தலாம். 50வது கேள்வி என்னது? சிவப்பணுக்களை நீர்க்க செய்யும் திரவம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. த ஹயம்ஸ் திரவம் ஆப்ஷன் சி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்த 50 கொஸ்டினும் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நமது ஸ்டார் போலீஸ் அகாடமியில் அட்மிஷன் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்குண்டான மேலும் தகவல்களை அறிந்து கொள்ள ஸ்கிரீனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.